பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை அன்றி எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்லை. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனிச்சதுகள் ஏற்பட்டோம் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன், கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டேரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னு. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்கள் ஒரு தம்பி தான் இந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குற செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி. இல்லை, ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான பாப்புகம் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலூட எனது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பொழுது, ஆமாம், இவ்வாறு ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன், தம்பி, அக்கா, சித்தி, அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டேரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. MS பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, KK திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா? ஆமாம், ஒரு திருண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங்கில் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா, அந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சிது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு. உடனே போய் பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லோரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷன் இருந்துட்டு அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரை வந்து ஒரு புலம்பிகிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபேர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப
லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர், எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க, அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பற்றி நிறையா சொல்லணும். நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு நான் தான் அவன் அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு ஓகே, அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா காமெடிங்கிறது இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லோரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் இயர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறியை ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ரமையா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன், ப்ரோ நீ இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்குறக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் அந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லோரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து நம்ம பழைய படத்தில் வர மாதிரி மருக வச்சா இவரே மருகல, அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்கள்லாம் நல்லா விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு என்னோடதுல ஃப்ரெண்டாக வந்துருப்பாரு, அவரோட இதில் வந்து கடைசியில் அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பார். மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்றைக்கி பெய்ட் ரிவ்யூஸு அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துகிட்ருக்கிற இந்த இதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலே கேட்குற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு, எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம்.
அஸ்வின் ப்ரோ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம பெருசு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும் நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார், ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதியம் சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டியில், ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யார் புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லுவேன் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றதான் மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் 2 மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு 2 மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணுறதுனால லென்த்தாக பேசினாலும் கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1 ஓகே, ஹாட்ஸ்பாட் 1 பற்றி நிறையா ஃபஸ்ட் பார்ட் அப்போது ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட் எல்லாத்துலேயுமே பேசியிருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு தேட்டரில். அதை விட அதிகமாக ஓடிடியில் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து பண்ணது வந்து மிஸ்டர் கேவி துரை. ஓகேங்களா, அவர் ஆக்சுவலாக இங்கே வர முடியல அதனால். பட் அவர் வந்து ஹீ புஷ்டஸ். கேவி துரை வந்து இதை பண்ணால் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும், பார்ட் 1 வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு, ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெடியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு புஷ் கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ அப்படி பேசுகிறப்போ விக்னேஷ் நானும் ஒன்றா உட்காந்து பேசுகிறப்போ விக்னேஷ் வாஸ் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கதை ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இமீடியட்டாக வி டுக் இட் ஆஃப். அப்படி தான் ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து படிப்படியாக வரப்போ தென் விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி வித் இட். பார்ட் 2 கதையை வந்து கேட்டார், விக்னேஷ் நரேட் பண்ணார் அண்ட் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவர் வந்து நான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அண்ட் சின்ஸ் இந்த டேட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரதாக தான் இருந்தோம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜனநாயகம்லாம் தள்ளி போனதுனால திரும்ப அந்த படம் வரதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற பாயிண்டில் அட்வான்ஸ் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவருடைய பர்சனல் இதில் ஹி வாஸ் நாட் இன் டவுன், அப்ராடில் இருக்கார். அதனால் அவர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர முடியலை. என்னைய தனிப்பட்ட முறையில் இதை கன்வே பண்ண சொன்னார். டேட்ஸ் வந்து வாஸ் நாட் கிளாரிட்டியாக இல்லாதனால அவர் முன்னாடியே பிளான் பண்ண முடியல, அந்த ட்ரிப்பை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணுறப்போ நிறையா ஒரு டஃப் டைம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஹேண்டாக சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி எங்கள் கூட சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் ராபின். இவர் அந்த ஆஸ்பெக்டில் நான் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஸோ வெரி தேங்க்ஸ் ராபின், ஆக்சுவலி யூ ஆர் ஸோ ஸ்வீட்.
ஓகே, ஆக்சுவலி நிறையா பொறுத்து போயிருக்காரு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி நைஸ் அண்ட் ஹீ ஹஸ் சப்போர்ட்டட் மீ இன் மெனி திங்ஸ். அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் வந்து அனில் வந்து அவர் ஐ திங்க் த லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து விக்னேஷன் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஹீ வாண்டட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். அப்படியே அந்த விஷயம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஆல் குட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஹாட்ஸ்பாட் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்தானா சார் தம்பிராமையா சார் ஃபஸ்ட்டு கதையை அவருக்காக தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் விக்னேஷும் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னார் தம்பிராமையா சார்கிட்ட நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. தம்பிராமையா சார் இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கட்டும், 2 பேருமே லெஜெண்ட்ஸ். 2 பேருமே கதையை ஓகே சொல்லிட்டாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்பே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 2 பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி எல்லாமே யங் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த 2ல் வந்து ஒருத்தங்க ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் உள்ளே வராங்க அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக ஆட் ஆன் பண்ணோம். அஸ்வின், அஃப்கோர்ஸ் அஸ்வின் ஹி அக்செப்டட் டு கம் இன். அண்ட் தென் பவானி ஸ்ரீ, சஞ்சனா, ஆதித்யா. அண்ட் ஆதித்யா வந்து பார்ட் 1லேயே இருக்கார். பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு வந்த கண்டினியூ ஆகிற ஒரே ஆள் வந்து ஆதித்யா மட்டும்தான். ஸோ எங்கள் ஹாட்ஸ்பாட் டீமுடைய அவர் வந்து எங்கள் டீம் ப்ராடக்ட் ஆகிட்டார். அதனால் ட்ரெய்லரில் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்பாட் 96 எடுத்தாலும் அவர் வந்து இருப்பார். ஸோ தட்ஸ் வே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அகெயின் ஹாட்ஸ்பாட் 1ல் ஆக்சுவலி இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒரு டைட்டில், அதனால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் 2 இன்னைக்கு வந்து நிற்கிது. அது வந்து யாருனாலையும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா வேறு டைட்டில் வச்சுருந்தா இந்தளவுக்கு நாங்கள் பொசிஷன் ஆயிருந்தது. அகெயின் அதுக்கு நிறைய மெனக்கெடல் இருந்திருக்கும். ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒன்று, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ஹாட்ஸ்பாட் 2 உடைய விசிபிலிட்டி காரணம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசராக இருக்க சுரேஷனா வந்து ஹாட்ஸ்பாட் 1ல் அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் அன்னைக்கு கூட இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. அது வந்து 100% அது ட்ரூ. அண்ட் தினேஷ், அஃப்கோர்ஸ் ஹாட்ஸ்பாட் 1 நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணிவிட்டு அது படம் பண்ணி முடிச்சிட்டோம். படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் டைமில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி பொசிஷன் பண்ணுறது, நம்ம நினச்சி ஆரம்பிச்சிருப்போம். அண்ட் அதை கரெக்டாக கொண்டு போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு டைம் நிறையா எடுத்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணது தினேஷ், 6 என்டர்டைன்மெண்ட் தினேஷ். அண்ட் அவர் தான் அன்றைக்கி இது ஏற்கனவே பார்ட் 1 ப்ரெஸ் மீட்ஸில் நிறையா சொல்லியிருக்கேன். அண்ட் தவறே கிடையாது, அதை திரும்ப சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு அன்னைக்கு தினேஷ் வந்து ஹி ஹெல்ப் அஸ் ஸோ மச். ஸோ தினேஷ் தான் அன்றைக்கி எனக்கு பொசிஷன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து அந்தளவுக்கு இருந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அகெயின் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஓகே, எடிட்டர், டிஓபி 2 பேரில் யாரை முதல் சொல்கிறது 2ஆவது சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேர் வந்து லைக் ஈருடல் ஓர் உயிர் தான் 2 பேருமே. அண்ட் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்லேயுமே 2 பேரும் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் அவங்களும் வந்து எங்கள் பேனருடைய ஒரு ப்ராடக்டாகவே ஆயிட்டாங்க. ஓகே, தோஸ் கைஸ் ஆர் வெரி ஸ்வீட். அவங்க வந்து என்னென்னா விக்னேஷ் கார்த்திகோட வளர்ப்புனே சொல்லலாம். ஒரு பக்கம் வளர்ப்புனா லைக் தே வெரி க்ளோஸ் டு ஹிம். அவருடைய லைக் ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங்ஸில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டைரக்டர், டெக்னீஷியன்ஸுன்றதை தாண்டி என்டையர் லைக் ஒரு ஆர்ட்டில் கோபியாக இருக்கட்டும், ஏடி டீமாக இருக்கட்டும். ஏடி டீம் நிறைய பேர் இருக்கிறனால நான் எல்லாரையும் பேர் சொல்லலை. பட் எவ்ரிபடி எல்லாருமே தேவர் லைக்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலியாக தான். எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறப்பே பெரிய சர்ப்ரைஸ். என்னடா ஓகே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் தேர் கண்டினியூயிங். அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் எவ்ரிபடி. ஓகே, அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 வந்து இந்தளவுக்கு நாங்கள் ஒரு எப்படி இதை பொசிஷன் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணோம். ஆனால் அதை முழுசாக எங்களை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினது நீங்கள் தான். அது அன்டவுட்டட்லி ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட்னால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் வந்து அந்தளவுக்கு விசிபிள் ஆச்சு. இன்றைக்கும் வந்து முழுக்க நாங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 2
உங்களை நம்பி இன்னைக்கு மறுபடியும் வந்து நிற்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு படமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இபி என்னுடைய டீம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரியன் வந்து எனக்கு எல்லாமே நான் இது வரைக்கும் எதுவுமே உட்காந்து எந்த வேலையுமே ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எல்லாமே இபி பார்த்து முடிச்சிடுவார். நம்ம ஒரு தெரில மற்ற ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. பட் நம்ம எதுவுமே நான் போய் கேட்கணும் அப்படின்ற பாயிண்ட்டே இருக்காது. ஹீ சப்போர்ட்டட் மீ வெரி வெல். அவர் தான் இந்த என்டையர் ப்ராஜெக்டை வந்து ஒரு இன்னொரு ப்ரொடியூசர் மாதிரி இன்னும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரியன். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா திவாரி. நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான அண்ட் ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டைரக்டர் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர். அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக என் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார். அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போ பண்ணுற டான்ஸர் கூட அவங்க இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். And thank you to the entire cast and team, and thank you so much. I hope this movie is a great hit. Thank you guys. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசித்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி, என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வெயிட்டன் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை, எனது அன்பு மகன், என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார், அப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மதிப்பிற்குரிய பிரஸ் அண்ட் மீடியா வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1க்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ். ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ 2 படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் சூப்பர். உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். என்னையும் அப்படியே கொஞ்சம் கூட்டி போங்க ப்ரோ. சார், ப்ரொடியூசர் சார், பாலா சார், நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ தன்மையாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு, 2வது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவார், ஆதி நீங்கள் பெரிய ஆளாவீங்க, அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு. எனக்கு தெரியல, பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப கிரேட்ஃபுல் சார். நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, அப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சார். சூப்பர். இந்த படத்தில் தம்பிராமையா சார், மாமா, எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்க கூட அப்பா அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு நான் ஒரு 20 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடைக்குமான்னு தெரில இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப. அஸ்வின் ப்ரோ, பவனிகா, சஞ்சனா, அவங்க ரக்ஷன்னா எனக்கு என் படத்தில் என்னோட கதையில் அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, அவங்க செல்லப்பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நைட் நான் போய் ஜாலியாக தூங்குவேன். அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து 23ஆம் தேதி பார்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லோரும் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும். கடைசியாக ஸ்பெஷலாக ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்கிறேன், தானு சார், தேங்க்யூ சார். இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால் தான் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்கள் தான் சார். எங்கள் டீம் சார்பாக நான் எல்லார் சார்பாக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டுனா மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோவா பேச தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் ஒன்ன அளவுக்கு டூ மச்சா இல்லையே? அதான் சார் சொன்னேனே, கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதான் சார், ஆனால் டீசெண்டாக இருந்தது. அதான் சென்சாரில் பிரச்சனை வராமல் எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. இது உங்களுக்கு உண்மையாக இவங்க 2வது படம்னாங்க, 4வது படமா 5வது படம்? 4வது சார். 4வது படம். ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி படத்தில் ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு எப்படி மிஸ் பண்ணீங்க? எந்த லாஜிக் சார்? ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுத்துட்றாரு, ஓகே ப்ரொடியூசரு. ஆமாம். அதுக்கப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தானே சொந்தம் அந்த பொண்ணு, உங்கள்கிட்ட தானே அவங்க வந்து கதை சொல்லணும். பிரியா பவானி சங்கர் ஆமாம்
அவங்களுக்குள்ளார ஒரு உறவு இருக்குது. ஆமா ஆமா ஆமா. பர்மிஷன் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட சொல்லிட்டாங்களே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்ப நீங்க ஒரு லாஜிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதை நான் இல்ல இல்ல, நாங்க என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாங்கல்ல, ஆமா அந்த டைம்ல நீங்க போன் ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். ஏன் அப்பா ஒத்துக்கணுங்கிற? நீங்களே அந்த கம்பெனியை ஆக்குப்பை பண்ணியிருக்கணும் மருமக பிள்ளையா. சார் அது தப்பு இல்ல, நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது. பொண்ணை பெத்தவரு, அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம். சார் அஸ்வின் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஜாலியாக தான் சார் இருந்தது. அந்த அளவுக்கு பக்குவமா ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டேரக்டர் சார் சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கீங்க. எங்க சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து அவருக்கு எந்த படத்தாக இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு வந்துருவார். ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த கோவத்துலையா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? அதாவது சரி ஓகே, விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேறு ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 20 அப்போல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னது? அந்த கோவத்தில் இல்லைல்ல, அதெல்லாம் இல்லை, அது ஒரு கற்பனை, அது ஜாலியாக வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்மா ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். ஸோ அதனால் இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார் சொல்லுங்க சார். 2 ரசிகர்களை காமிச்சிங்க, அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சு தான் பண்ணி. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆகிறாங்களோ அவங்க. டைரக்டர் சார் சார், இப்போது உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லேயும் இருக்குது, நீங்கள் சொல்கிற நெரேஷன்லேயும் டைம் ட்ராவல் இருக்குது, ஃப்யூச்சரை உற்று நோக்கி இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஃப்யூச்சர் தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை ப்ரெசன்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியிலையும் ஃப்யூச்சர் டைம் ட்ராவலு, இதுலேயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்கிறேன் சார். ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ப்ரெசென்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி தானே சார் யோசிக்கிறேன். அதனால் யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஓகே சார், இதை நான் கருத்தாக எடுத்துக்கவா? என்ன தெரியலையே. ஓகே சார். விக்னேஷ் சொல்லுங்க சார். படமா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான், தப்பா நினச்சிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊரில் அதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதில். இல்லை சார், அது சரியாக தான். அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார். அது இல்லை பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம். இல்லை சார், என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போது எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் சினிமா அந்த கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நடிகர்கள் மேலே. ஃபர்ஸ்ட் கதையில் இதில் ஃபர்ஸ்ட் கதையில் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்ட்டில், அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா? அது ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்கிறோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு, அது ஒரு சர்க்காசம் தான் சார் அது. சரி, அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? இல்லை, நீங்கள் கதையெல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா கதையை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது இல்லை அப்படின்னு தானே நம்ம கடைசியில் சொல்கிறோம். ஓகே. அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோன்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்டர் சார், ஹலோ. சொல்லுங்கள் சார். 2021 அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம். ஓகே சார். அதில் செல்ஃபோன் வந்து மின்னல் வரும். ஓகே. மின்னல் வந்தோன்னே பின்னாடி
போயிடும் அந்த இது. Okay. அதுலேருந்து எடுத்திருக்கீங்க. நான் அற்புதமாக பார்க்கல சார், எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம் சிமிலர் தாட், தெரியல சார். டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார். லெஸ்பியன் என்னும் ஓர் இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை, எல்லாரும் செக்ஸில் ஒரு வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட விருப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி, இப்போது நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட விருப்பு வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு இதை துவட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதுல உங்களுக்கு? ஸோ அவங்களோட உரிமை சார். அது ஒரு குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே, அது குறையுமே அது? எது சார்? அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே? இல்லை சார், அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதான் அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல. இப்போ நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல. ரூல் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு அம்மா அப்பாவும் அப்படி தானே போயிருக்காங்க, அதனால கேட்குறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமன்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாதுல்ல. அது ஆமாம்மா, அதை ப்ரூவ் பண்ணுறேன். ஆமாம்மா. ஓ சப்போர்ட், ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். இல்லை ஓகே, இல்லை அது லீகல் தான். 377 ரூல். ஹலோ. ஓகே சார், இங்கே சார் சார் இந்த பக்கம் சொல்லுங்கள் சார். இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு படமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களாக. சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். இப்போ உங்கள் ஹாட்ஸ்பாட் 1க்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது. அதனாலேயே இந்த படத்துலையும் சர்ச்சைக்குரிய 3 கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுல்ல சார்? பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதனால தான் பண்ணீங்களான்னு கேட்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இது ஒரு விவாதம் கிரியேட் பண்ணோம். இது இப்போ அப்படியான படங்கள் தான் அதிகமாக வருது. ஆமாம் சார். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு 2 பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து 1 என்ன ஃப்ளேவரில் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் 2ல எதிர்பார்க்க போகிறாங்க. ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் சார். 1ஓட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படி இருந்தது. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாப்பிக்குமே ஒரு கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலூஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்டில். தெரியலையே, எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி, செகண்ட் கதையிலையும் சரி. கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது, ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம். அதுதான் சார். ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ. கள்ளக்காதலை அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ? அதான் இன்னும் நீங்கள் பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டாக பேசினாலும் லேட்டஸ்டாக கள்ளக்காதலுக்கு பயங்கரமாக ஒரு ஃபிலாசபிலாம் சொல்கிறீங்க. சசிகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர் தான் எமோஷனாக வரும்னு பார்த்தேன். இதுவே தப்பாக இருக்குது, பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி வருதேன்னு நினச்சேன். பட் ஆனால் அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சிங்கல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா கேளுங்க. இல்லை கள்ளக்காதல் தானா? இல்லை சார், காதல் எது சார்? நல்ல காதல், கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார். அதான் வரையதா. பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்களோட. அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. இல்லை சார், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. அதே போல இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையாக தான் சொல்ல வரீங்க.
எந்த ஜென்ரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேட்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேட்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒன்று வந்ததுல, அதுல இப்போ லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த பொண்ணு டைரெக்டாக அப்பா உக்காந்துட்டு இருக்கும்போதே கேட்குதே இவ்வளோ தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராமையா சார் வந்து கிளைமேக்ஸில் பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் சார் வந்து பேசுகிறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுகிறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்கிற விதத்தில் சொன்னதான் புரியும், அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல. அஸ்வின் ப்ரோ, நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவர் ஃபோன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டாக அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தாண்டா அமர் சொல்ல போகிறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல் இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையாக கேட்ட நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலாக நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா? நீங்கள் படத்துலேயே நான் பார்க்குறேன், தேட்டரில் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்கள் யாரும் புண்படுத்துறதுக்காக யாரும் நான் பேசினது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் திரும்ப அது இப்போது இந்த இதில் வந்து படத்துக்கு வரும்போது நீங்கள் திரும்ப அதை பற்றி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தலை நாங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம். இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ போல்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் இன்னுமே நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ். ஓகே, கூல் டு பி பெட்டர் ஆக்டர். கூல். விக்னேஷ், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கதையே சொல்லாதீங்க சார். சாரி, அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்லை, அகைன் இதுக்கு பதில் சொன்னால் கதையை ரிலேட்டடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டைலாக் வருது, இன்ஸ்டாகிராம் சாலிகிராம், அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராமம் இல்லை, சாலிகிராமில் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறோம், அதை வச்சு தான் எழுதுனீங்களா அப்படின்னு சார். இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. தம் அடிக்கிற பொண்ணுங்களா கல்லில் படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும். நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே. ரைட் சார், நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. தெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலான்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையும் சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரு சும்மா கற்பனையாக பேசுறாரு, அதை கட்டுக்காதீங்க. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சிருக்கிறீங்க. அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகம் போடுற விஜய் தானே கலாய்ச்சிருக்கீங்க சார். ரஜினி சாரும் பப்ளிகம் போட்டிருக்காரு. இல்லையா? அந்த ஸ்டைல்ல போல் எதுவும் இல்ல. சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல, அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலாய்க்க மாட்டார் சார், விஜய் ரசிகர் அவரு. சார் வணக்கம்
சொல்லுங்கள் சார். சார், நடிகர்கள் வந்து தலைவர்களாக மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே, தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமாக சொல்ல ட்ரை இந்த கதைக்கு பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்லை சார், நாங்கள் இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்கிறது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொண்டு ரஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு கதை எழுதுனது வந்து 2021 எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் இன்னொன்று வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லெஸ்பியனாக வருது அப்படின்ட்டு வருது. ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ளே அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஹாட்ஸ்பாட் டூ மச் கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ்னா கூட எனக்கு இது 3வது படம். இதுக்கப்புறம் நான் சினிமாவில் எத்தனை படம் பண்ணாலும் சரி, அதாவது என்னை வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அவர் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கும் அவருக்கும் பயங்கரமான பாண்டிங் இருக்குது இந்த படத்தில். படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ப்ரொடியூசர் கேஜேபி டாக்கீஸ் பாலா சார், ரொம்ப நன்றி சார் இந்த படம் கொடுத்ததுக்கு. இல்லை அவர் இப்போது ப்ரொடியூசராகவும் இருக்கார், ஆக்டராகவே ஆகிட்டார். அதுக்கப்புறம் பெரிய டான்ஸராகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு லெவலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்த படம் கொடுக்குறீன்றதுக்காக நான் சொல்லலை, சீரியஸாகவே நல்லா பண்ணுறீங்க டான்ஸு. அப்புறம் அனில் ரெட்டி சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து இந்த கதை செலக்ட் பண்ணதுலேயே அவங்க நல்ல விதமாக செலக்ட் பண்ணி இந்த ஐடியாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஸ்வின் சார், நீங்கள் உண்மையிலே வந்து உங்களுக்கு இது நல்ல கம்பேக்காக இருக்கும். கண்டினியூஸாக இன்னும் நீங்கள் நல்ல கதைகள் நிறைய செலக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நன்றி. ஜோசப் கேமராமேன் 2 பேர் இருக்காங்க இந்த படத்தில். ஜோசப் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு ஆக்சுவலாக நல்ல எடிட்டிங் சென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கேமராமேனுக்கு எடிட்டிங் சென்ஸ் இருக்குது உண்மையிலே பெரிய விஷயம். அவர் நல்ல, அதாவது டைரக்ஷன் நாலேஜுமே இருக்குது ஆக்சுவலாக அவருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோசப், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு இந்த படத்துக்கு தேவை. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமில் வந்து பிரபாகரன்ற ஒரு பையனை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த பையன் தான் வந்து அவன் அசிஸ்டன்ட் எடிட்டராகவுமே பயங்கரமாக வேலை பார்த்தான் எனக்காக. இல்லை எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்னோட டீம் வந்து அக்ஷய், மிதுன், பூபாலன், அவங்களுமே எனக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2 என்னை நம்பி திரும்பவும் ஹாட்ஸ்பாட் 2யும் இந்த பொசிஷன் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விக்னேஷ் ரொம்ப நன்றி. ப்ளஸ் நீங்கள் தான் படம் பார்த்துட்டீங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் மக்கள் 23ஆம் தேதி தேட்டருக்குள்ளே வர்றதுக்கான எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஜென்யூனாக என்ன தோணுச்சோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்துல பிரபா அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வேலைகளில் பாதி பிரபாவே பார்த்துருவான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. டீமில் எல்லாருக்குமே, ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஒரு 10 இயர்ஸாக என் மைண்டில் ஒரு மில்லியன் டைம்ஸ் அது ஓடி இருக்கு. ப்ரெஸ்க்கு முன்னாடி மாதிரி மீட் பண்ணி பேசுகிறது இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் பாலா அண்ட் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டு மேக் திஸ் ஹேப்பன். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர். இட்ஸ் a very important milestone in my career. மூவி பற்றி சொல்லணும்னா it was a wonderful team, wonderful working with everybody. It was like a family. எல்லாம் சும்மா ஜாலியாக இருந்துச்சு. Thank you DOP and the editor and all other co-stars for engaging me as a newcomer and supporting me throughout the journey. Thank you so much. மீடியா உறவுகளுக்கு என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா அவங்களால தான் நாங்கள் நினைக்கிறோம். தம்பி ராமையா சார்
அவரை பார்க்கும்போது அவரோட நிற்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம் சார். ஏன்னா உங்களுடைய நடிப்பு என்னன்னு தெரில, உங்களை ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி எனக்கு தெரில. உங்களை பார்த்து ஒரு பல ஆண்டுகள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எம்எஸ் பாஸ்கர் சாருடைய அதே ஃபீல் தான். ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அவர் விஜயகாந்த் சாரோட ரொம்ப நெருக்கமானவராக சொல்லிட்டாரு. எனக்கும் விஜயகாந்த் சார்னா ரொம்ப உயிர் அவர் எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுல. விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய தம்பி பாலா சார், அவர் நான் போன முறை சொல்லியிருந்தேன் நீங்கள் நல்லா தயாரிப்பாளராக வருவீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தா அவர் பெரிய நடிகராக வருவார் போல இருக்குது. அப்புறம் நீங்கள் எனக்கு பேர் மறந்து போச்சு, உங்கள் 2 பேரும் தான், சாரி. அப்புறம் அஸ்வின், நீங்கள் செமையாக வருவீங்க அஸ்வின், சூப்பராக வருவீங்க. நம்ம ஸ்டேஜ் நம்ம படம் அப்படின்றதுக்கெல்லாம் சொல்ல, நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க. அப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு பேரை சொல்லுங்கள், அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு. அனில் சார், உங்களை பற்றி நான் சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன். ஏன்னா அனில் அப்படின்ற பேர் வச்சதுனால உங்களை பற்றி நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. பிரியன், உங்களை பற்றியும் பேசணும். இன்னும் நான் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய ஆள் நம்ம தினேஷ் சார். எங்கள் படத்தை முதல்ல வெளியில் கொண்டு வந்தவர் அவர் தான். மற்றபடி நம்ம சக்ஸஸ் மீட்டில் பேசிக்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க. பிரியன் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஜெனுனாக எழுதுங்க. மெயினாக பெரிய நன்றி தானு சாருக்கு. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 10-15 கோடி ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பார். நாங்கள் நம்ம பாலா சார் போய் கேட்டார். அப்புறம் திரௌபதி டைரக்டர் போய் கேட்டதுனால மறுபடியும் ரிலீஸ் டேட் தள்ளி போட்டுருக்கிறாரு. இதை யாருமே பண்ண மாட்டாங்க. சம்டைம் எனக்கு நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்குவேன், ஆனால் என்னோட ரொம்ப நல்லவர் போல இருக்கிறவருக்கு தானு சார் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1 எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சோ அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் 2வும் சக்ஸஸ் ஆகணும்னு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு ஐ ஸ்டார்ட் வித் பாலா. பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இண்டஸ்ட்ரியும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் பாலாக்கு ஃபஸ்ட் ஃபிலிமே ஒரு பிளஸ்டாக நடந்தது. அண்ட் செகண்ட் ஃபிலிம் அதில் ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் ஆக்டராகவும் கன்வெர்ட் ஆகியிருக்காரு. வாழ்த்துக்கள். இப்போ கோரியோகிராஃபர் ஏதோ டான்ஸ் சீன்ஸ்லாம் சொல்கிறாங்க. வெரி ஹாப்பி. சூப்பர் சார், வெரி ஹாப்பி. அண்டு கோ ப்ரொடியூசர் சுரேஷ் சார் அண்டு அனில், அப்புறம் ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் செந்தில் அண்ட் விஷ்ணு விஷால் சார் ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடி வரணும். ஸோ யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அண்டு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்கே வந்த ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ஓட சக்ஸஸ் மாதிரி தான் பார்ட் 2 கூட வரும்னு நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்ட் 2 பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் எங்கள் ஹோல் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி எடிட்டர் முத்து, ஜோசப், எல்லாருக்கும், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும். ப்ளஸ் பாலா ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் இந்த ப்ராஜெக்டில். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் தெலுங்கில் பண்ணோம். இப்போ அதனால் அப்படியே நம்ம தமிழில் கூட ஒரு ப்ரொடியூசராக இப்போ வந்தேன். அண்ட் எஸ்பெஷலி விக்னேஷ் ப்ரோ டைரக்டர், அவர் வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி நேச்சர். அண்ட் மோரோவர் ஒரு விதமாக அவர் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். அவர் என்ன வேணுமோ அது மட்டும் செலவு பண்ணுற ஆள். ஸோ அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்படியே எல்லாருக்கும், எங்கள் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வெரி மச். அண்டு இந்த படம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு கோருங்க. ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.